Hi friends, welcome to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் கூட சேர்த்து சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். முட்டை வாங்கினீங்க அப்படின்னா எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னுடைய சேனலில் குக்கிங் டிப்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ் நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல அரை கப் அளவுக்கு பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்னதா 3 பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. 6-7 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரத்துல தேவையான அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஸ்டார் முட்டு 2 பீஸ் சேர்த்துக்கோங்க. சின்னதா ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் 1 கப் அளவுக்கு பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த பேஸ்ட் எல்லாம் பச்சை வாடை போய் நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, இப்ப மசாலா எல்லாம் எண்ணெய் பிரிச்சு நல்லா வெந்ததும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இது போல பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையை வேக வச்சுட்டு 2ஆ கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாடை போக நல்லா வெந்து வந்துருச்சு. இது போல நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இது கூடவே நம்ம வேக வச்ச முட்டையெல்லாம் சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்துட்டு நம்ம மெதுவா அதை நல்லா கலந்து விடுங்க. மஞ்சக்கரு வெளியே வராத அளவுக்கு கலந்து விடுங்க. மசாலாவும் முட்டையும் நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி சிம்மிலே வச்சிருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அவ்வளவுதான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்தாச்சு. கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். முட்டை சாப்பிடாதவங்க கூட விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க. தயிர் சாதத்து கூட இது போல காரசாரமா ஒரு முட்டை கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே அட்டகாசமா இருக்கும்.
நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த ரெசிபியை ரொம்பவே பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு செய்கிறதும் ரொம்பவே ஈஸி, அதே டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடட்டும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.